ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினர் எனில் அத்தொகையை எவ்வாறு பிரித்துக் கொள்வர்? ஓகே. நாம் நிறைய தடவை கொஸ்டின்ல சொல்லியிருப்போம். நாட்கள் குடுத்தாங்கன்னா, நம்ம பார்த்தோனே இது பிரிக்க முடியாது. என்ன பண்ணணும்? நாட்கள விகிதங்களா மாத்தணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பங்குகள கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அப்ப ஏ, பி. ஏ வந்து எத்தன நாளு? 10 நாளு. பி வந்து எத்தன நாளு? 15 நாள். ஓகே. இப்ப என்ன பண்ணா, எத்தன நம்பர் குடுத்தாலும் சரி, அங்க உள்ள நம்பருக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்ப 10, 15 எல்சிஎம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 30 வரும். எவ்வளவு வரும்? 30 வரும். அப்ப 30 வச்சு அடிங்க. 30/10, 30/15. ஓகே. 30/10 அடிச்சா 3, 30/15 அடிச்சா 2. ஸோ அப்ப இதுதான் எனக்கு விகிதம். எவ்வளவு? 3:2. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ வந்து எவ்வளோ? 3. மொத்த பங்கு எவ்வளோ? 5. மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 1500. ஸோ அப்ப அடிச்சா எவ்வளோ வரும்? 3 × 300 900. அப்ப ஏ வந்து 900 அப்படின்னா பி வந்து எவ்வளவு பாரு? 600. அப்ப ஏ வந்து எவ்வளோ? 900. பி வந்து எவ்வளோ? 600. அப்ப 900, 600 எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ நாட்கள விகிதமா மாத்தணும். எப்படி மாத்துறது? எல்சிஎம் கண்டுபிடிச்சு வகுத்து போட்டா உங்களுக்கு விகிதம் கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல அமௌண்ட்ட பிரிச்சு கொடுத்துடலாம்.